அண்மை செய்தி. அரசு ஊழியர்கள் நாளை போராட்டத்தில் ஈடுபட இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ அமைப்பு நாளை ரயில் மறியல் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சாலை மறியல், ஆர்ப்பாட்டம், பணி புறக்கணிப்பு உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்கள் நாளை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதற்கு இடைக்கால தடை விதித்து தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். தற்போது அரசு ஊழியர்கள் நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, இடைக்கால தடை விதித்து. வேறு என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள்? வணக்கம் சலோமி. அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கை குறித்து பரிசீலனை செய்ய 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எவ்வித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் தாக்கல் செய்த மனுவில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்புக்கான ஜியோ ஜாக்டோ திருச்சியில் 4/2/2025 அன்று நடைபெற்ற தங்களது மாநில அளவிலான பொதுக்கூட்டத்தில் அனைத்து தாலுகா நகரங்களிலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் மற்றும் ஸ்ட்ரைக் நடத்த உள்ளதாக தெரிவித்திருந்தனர். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் அரசு ஊழியர்கள் இவ்வாறு ஸ்ட்ரைக் நடத்துவது சட்டவிரோதம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்கள் செய்வது சட்டவிரோதமானது என தெரிவிக்கப்பட்டது. இவர்களின் கோரிக்கைகள் நியாயமாக இருந்தாலும் அதுக்கும் அவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான பிரச்சனை. இதனால் இவர்கள் செய்யும் போராட்டத்தால் தினசரி கூலி வேலைக்கு செல்பவர்கள், தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் போன்ற பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்தனர். எனவே இதனை கருத்தில் கொண்டு ஜாக்டோ ஜியோ ஸ்ட்ரைக் சற்று சாலை மறியல் போராட்டத்தை தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் நீதிபதி ஸ்ரீமதி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அரசு ஊழியர்கள் கோரிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எவ்வித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என உத்தரவிட்டு இந்த வழக்கில் அரசு தரப்பில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்பது குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.